பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் இந்த நாளிலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற உங்களுடைய ஜெபத்தையும் நிச்சயமாய் கேட்கிறார். எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுடைய ஜெபங்களையும் கேட்டு உங்களையும் எல்லா தீங்குக்கும் இந்த நாளிலேயும் விலக்கி காக்கிறவராயிருக்கிறார். இங்கே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி இருக்கிறார். ஆம், சங்கீதக்காரனுக்கு தேவன் அவர் செய்த அந்த ஜெபத்திற்கான பதிலை தந்து அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக்கினவர் இந்த நாளிலேயும் நமக்கு செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் நமக்கும் செவி கொடுத்து ஜெபங்களுக்கு பதில் தருவார். இன்றைக்கு வரைக்கும் அவர் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அல்லவா? ஆம், நம்மை ஒரு நாளும் மறவாதவர் அவர். தேவன் நம்முடைய கூப்பிடுதல்களை கேட்டு பதில் தருவதால் தான் நாம் நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அல்லவா? 65ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லுகிறார். அநேக தீமைகள் பொல்லாப்புகள் நிறைந்த இந்த உலகத்தில் நம் ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாக்கிறார் என்றால் அதற்கு நம்முடைய ஜெபமும் ஒரு காரணம் தானே. எனவே நம்முடைய ஜெபத்தை கேட்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி இன்னும் அதிகமாய் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். தீமை நம்மை அணுகாமல் காத்து கொள்ளவும் காப்பாற்றவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லியிருக்கிற சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆம் தகப்பனே, சங்கீதக்காரனுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாயிருந்து அவர்களுடைய ஜெபங்களை கேட்கிறீர், ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறீர், மெய்யாய் செவி கொடுத்தார் என்று சொல்லும்படியாக கிரியைகளை நடப்பிக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிற விதங்களை எண்ணி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, மெய்யாய் தேவன் எங்களுக்கும் செவி கொடுத்தார் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.